ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயுபுத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் இந்த தமிழ் மாத ராசி பலன்கள், ஐப்பசி மாத ராசி பலன்களை நாம் சொல்ல போகிறோம். முதல்ல எங்களுடைய அன்பர்களுக்கு, ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு, அனைத்து அன்பர்களுக்கும் நல்லுள்ளங்களுக்கும் தீபாவளி நல் வாழ்த்துக்களை பரிபூரணமாக தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஐப்பசி மாத கிரகங்கள் இதில் முதல்ல என்னென்ன முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புதன், அதாவது ஐப்பசி 4ஆம் தேதி சர்வ அமாவாசை திதி வருகிறது. ஐப்பசி 4ஆம் தேதி சர்வ அமாவாசை திதி வருகிறது. லக்ஷ்மி குபேர பூஜை அன்னைக்கு செய்கிறது ரொம்ப விசேஷங்க. லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணிட்டு வரலாம் அந்த கோயிலில் சென்று. அடுத்தது ஐப்பசி 19 பௌர்ணமி திதி வருகிறது. இதில் குரு பொறுத்தவரையிலையும் இந்த மாதம் முழுவதும் குரு அதிசார நிலையில் உச்ச நிலை வருகிறார். மற்றபடி உங்களுக்கு கிரகங்களுடைய நிலைகளை சொன்னோம். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ஒவ்வொரு ராசியாக இந்த கிரகங்கள், ஐப்பசி மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம். வாங்க. மீன ராசி அன்பர்களுக்கு வணக்கங்க. மீன ராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. இந்த ஐப்பசி மாத கிரகங்கள் இந்த மீன ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம். வாங்க. மீன ராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த ராசிநாதன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உச்ச நிலை பெறுகிறார் கடகத்தில். அப்போது ராசிநாதன் ஆட்சி பெறுவதே சிறப்பு. அவர் 5ஆம் இடத்தில் உச்சநிலை, கடகத்தில் உச்சநிலை பெறுகிறார் என்று சொன்னால், இந்த மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு கொண்டாட்டமான ஒரு மாதம் இது. அற்புதமான ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். ஏங்க, ராசிநாதன் உச்சமடைகிறார் என்று சொன்னால் அவர் சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு நிலை. இது நாள் வரைக்கும் ஏதாவது நிறைய பெண்டிங் இருந்திருக்கும், எந்த ஒரு காரியம் நடக்காமல் போயிருக்கும், தொழிலில் பிரச்சனை இருந்திருக்கும், உத்தியோகத்தில் நடக்காமல் போயிருக்கலாம், ஏதோ இதுபோல் விஷயங்கள், ஏன் திருமணம் கூட தடைபட்டுருக்கலாம். இதுபோல் நல்ல காரியங்கள்லாம் கண்டிப்பாக இப்போ நல்ல சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ராசிநாதன் உச்சமடைகிறார் என்று சொன்னால் அப்போ நீங்கள் ஒரு நல்லது நடக்க நீங்கள் தயாராகிட்டீங்கன்னு அர்த்தம். கண்டிப்பாக இவர் நல்லது நடத்துவார். இந்த மீனராசி அன்பர்கள் தயாராக இருங்கள், நல்லதாகவே நடக்கும். நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும். வெளிநாடு போய் உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு உயர்கல்வி கண்டிப்பாக கிடைக்கும். இந்த குரு பார்வை பாருங்கள், 9ஆம் இடத்தை பார்க்குது. பாக்கியஸ்தானத்தை குரு பார்த்தாலே சூப்பருங்க. அதுலேயும் அந்த பாக்கியஸ்தானத்தில் 20 நாள் செவ்வாய் அங்கே தான் உட்காந்துருக்கார் ஆட்சி பீடத்தில். அப்போ குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது. அப்போ யோகமான நேரங்க, அற்புதம். இந்த மீனராசி அன்பர்களுக்கு நினச்சதெல்லாம் நடக்கும்ன்ற மட்டும் சொல்ல முடியாது, நினைக்காததும் நடக்கும். அதுதான் யோகம் அப்படின்னு சொல்கிறது. வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். நீங்கள் உயர்கல்விக்கு போனாலும் சரி, உத்தியோகத்துக்கு போனாலும் சரி, ராகு வேறு 12ல் இருக்கார். கண்டிப்பாக வெளிநாடு அனுப்பியே தீர்வார். யாராவது இப்போ வெளிநாடு போகணுமோ கண்டிப்பாக அனுப்பிச்சியே தீர்வார் அவர். இந்த குரு வேறு உங்களுக்கு உச்சம் பெற்று 9ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது வாழ்க்கையில்
ஒரு திருப்பு முனை ஏற்பட போகிறது இந்த மீனராசியில் பிறந்தவர்களுக்கு. இல்லைங்க, நான் இதெல்லாம் போகலைங்க, நான் ஒரு ஆன்மீக டூரு இல்லை இன்ப சுற்றுலா இந்த மாதிரி தாங்க போயிட்டு வர போகிறேன் அப்படின்னா, அதுவும் உங்களுக்கு ஆத்ம திருப்தியும் ஒரு ஜாலி, ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி நிச்சயமாக கிடைக்கும். பாருங்கள், செவ்வாய் தான் குருமங்கள யோகம்னு சொன்னேன். இந்த செவ்வாய் 8ஆம் பார்வையாக உங்களுக்கு 4ஆம் வீட்டை பார்ப்பார். இப்போ 4ஆம் இடம் என்பது என்ன? வீடு வாங்கிறது, வீடு கட்டுறது, ஃப்ளாட்டு வாங்கிறது, பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்கிறது, இல்லை காலி மனை வாங்கலாம். மாத்திருஸ்தானம், தாய் வழி சொந்தங்களால் அனுகூலங்கள், படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்லணும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடலாம், தொழிலை விருத்தி பண்ணலாம், அல்லது இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலாம். ஏன் சொன்னால் உங்களுக்கு இப்போ 10க்குடையவன் குருவாக இருந்து அவர் உச்சநிலை பெறுவதால் தொழிலில் ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சி ஏற்படும். என்னதான் இந்த மீனராசி அன்பர்களுக்கு 7 சனி நடந்தாலும் தொழிலில் நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க. ஒரு நடைபாதையில் கடை போட்டிருக்கீங்க, இல்லை வண்டியில் 4 வீலரில் எடுத்து போயிட்டு வீட்டுக்கு தேவையான பொருளை வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா, ஏனோ தானோ ஒரு வெறுப்பு ஒரு மாதிரி வேலை பார்ப்பீங்க, கடமைக்கே வேலை செய்கிறோம் அப்படின்ற மாதிரி. ஆனால் எல்லா பொருளும் விற்றுரும். நீங்கள் என்ன நினைப்பீங்க? அப்போ டபுள் வருமானம் வருமில்ல, அடுத்த பொருள் வாங்கிட்டு வரணும், வாங்கிட்டு வந்து அதையும் விற்கணும் அப்படின்ற. அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் வியாபாரம் இந்த மாதம் ஐப்பசி மாதம் சூப்பராக சூடு பிடிச்சி சம்பாத்தியம் ரெட்டிப்பு சம்பாத்தியம், ரெட்டிப்பு சந்தோஷம், இதெல்லாம் நடக்கும். சரிங்க, நான் அரசு துறையில் இருக்கிறேன், தனியார் துறையில் இருக்கிறேன், எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் எண்ணிய செயல் ஈடேறும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, டிரான்ஸ்ஃபரு, இன்க்ரிமெண்ட்டு, ப்ரமோஷன், அந்த லோன் ஃபெசிலிட்டிஸ், எதற்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக சாத்தியமாகும். இது மட்டுமல்ல, உங்களுக்கு 11ஆம் இடம் என்பது 2வது திருமணம். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பார் இந்த குரு பகவான். சூப்பர், அருமையான நேரம். இந்த கேது வேறு 6ல் இருக்கார் பாருங்கள். 6ல் கேது இருக்க கொடுத்து வைக்கணும். எதிரிகளை ஓட விரட்டுவீங்க. கடன் இருந்தால் படிப்படியாக குறையும். சுபமாக இன்னும் மேற்கொண்டு கடனை வாங்கிக்க, சுப செலவுக்கு பயன்படும். கோர்ட்டில் கேஸ் எதாவது இருந்தால் அந்த கேஸு உங்களுக்கு நல்ல தீர்ப்பாக கிடைக்கும். இப்படி கேதுவால் நன்மைகள் நடக்கும். ராகு கூட 12ல் இருந்தாலும் நன்மைகள் தான். வெளிநாடு அனுப்பி விடுவார். செலவு ரெட்டிப்பு செலவுக்குள்ளே ஏற்படும். ராகுவால் செலவுகள் இருக்கும். ஆனால் அதிகப்படியான செலவு. ஒரு 1000 ரூபாய்க்கு துணி வாங்குவீங்க, தீபாவளி வந்தாச்சு, இந்த தடவை 5000 ரூபாய்க்கு வாங்குவீங்க. அதான் ராகு. கையில் கிட்டா கச்சிடுவார், காலி பண்ணுவார். ஆனால் பாருங்கள், இந்த செவ்வாய் உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி 2ஐ பார்க்கிறார். கடைசி 20 நாள் குரு பார்வையில் இருக்கிறார். குடும்பத்தில் நல்ல பண வரவு, பொருள் வரவு, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். ஆனாலும் கூட இந்த சனி பகவான் 3ஆம் இடத்தை பார்ப்பதால் எடுக்கும் காரியத்தில் ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட் ஃபெயிலியர் ஆகும். அடுத்த அட்டம்ப்ட் தான் ஜெயிக்கும். இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். பிபிஓ, சாஃப்ட்வேர் போன்ற நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள் விழிப்புணர்ச்சியோடு பணியாற்ற வேண்டும். இந்த சுக்கிரன் 17 நாள் நீச்சமாக இருக்கார். ஆனால் புதன் சுக்கிரன் வீட்டில் இருக்கார். அப்போ பரிவர்த்தனை யோகம். இந்த 17 தேதிக்கு பிறகு சுக்கிரனே துலாத்துக்கு போயிடுறார், ஆட்சி பெறுகிறார். அப்போ புதனும் உச்சநிலை, சுக்கிரனும் ஆட்சி நிலை. அப்போ 7க்குடையவன் உச்சம் பெறுகிறார் என்று சொன்னால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் எப்படி? அவங்க வேலை பார்க்குறவங்க இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, டிரான்ஸ்ஃபர் இதெல்லாம் கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும். அல்லது பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும்.
சுக்கிரன் நல்லா இருக்கார் அப்படின்னும்போது அவர் யார் அப்படின்னா 8 குடையவர், இருந்தாலும் ஆட்சி வருகிறார். ஸோ உங்களை பொறுத்தவரையும் சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு பொன்னான நேரம், அற்புதமான காலகட்டம். பத்திரிகைத்துறை, மீடியாத்துறை, எழுத்துத்துறை, நிதித்துறை, நீதித்துறை, ஆன்மீகத்தில் பணியாற்றுபவர்கள், துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், ஒரு சிலர் சம்பளமே வாங்காமல் பொறுப்பில் இருப்பாங்க, பதவியில் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான நேரம். அறநிலைத்துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், ஆன்மீகத்தில் உள்ள பெரியவர்கள், அவங்கெல்லாம் ரொம்ப சிறப்பான நேரம். இப்பொழுது பார்த்தீங்கன்னா குரு உச்சம், தங்கம் விலை கிடுகிடுன்னு ஏறிடும், பயங்கர விலை ஏறும். இப்போது குரு உச்சமாக இருக்கிறத வாங்கி வச்சுங்க. வாங்க முடியணும்னு நினைக்கிறவங்க வாங்கி வச்சுக்கலாம், முடியாதவங்க பார்க்க தான் முடியும். சரி, 12 ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னா வெளிநாடு அனுப்பி வைப்பார். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கூடி வரும். அது சாதகமாக இருக்கும் என்று சொன்னால் மிகையாகாது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த மீன ராசிக்கு 4, 5, 6 சந்திராஷ்டம நாட்கள் வரை இருப்பதால் இந்த ஐப்பசி மாதத்தில் இந்த 3 நாளும் எச்சரிக்கையாக இருந்துங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ராகு 12இல் பட்டீஸ்வரம், விஷ்ணு துர்க்கையை போற்றுங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. மறைமூர்த்தி கண்ணா 2க்கும் 9க்கும் உடையவன் நல்ல நிலையில் தான் இருக்கார், குரு பார்வையில் தான் இருக்கார். முருகப்பெருமானையும் வழிபாடு செய்து கொள்ளுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. நன்றி, வாழ்க வளமுடன். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.